என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகளுக்கு வணக்கம். அதாவது நேற்று ஐயா இமானுவேல் சேனர் அவர்களுடைய மணிமண்டபமானது அந்த இறுதி விசாரணை வர்றதாக இருந்தது. அதே போல் சின்னோடப்பு மக்களுக்கான அந்த விசாரணை நேற்று நேற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. அது என்ன காரணம் அப்படின்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் மு.க. வையவன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. இப்போ எதனால நேற்று அந்த வழக்கு வரல, விசாரணைக்கு வரல, என்ன காரணம்? இல்லை, அது வேற நம்ம யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக ஒன்றா நம்ம நீதிமன்றத்தில் அதில் தான் நம்ம வழக்கு வந்தது. ஏற்கனவே விசாரிச்சது அவங்க நீதிபதி மாண்புமிகு எம்.எஸ். ரமேஷ் அவங்க தான் நீதிபதியாக இருந்தார். அந்த நீதிமன்ற வழக்கு எடுத்து விசாரித்தாங்க. நேற்று தலைமை நீதிபதி அங்கே வந்துட்டாங்க சென்னையிலேருந்து. அதனால அந்த ஒரு எம்.எஸ். ரமேஷ் அவர் நீதிபதி வேற நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுட்டார். அவர் மட்டும் இல்லை, பொதுவாகவே தலைமை நீதிபதி இங்கே வந்த உடனே அவர் ஒன்றா நம்பர் நீதிமன்றத்தில் உட்காந்து விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே மற்றவங்களுக்கு ஆல்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்கவுங்க ஏற்கனவே விசாரித்த வழக்குகள் பட்டியலிடப்படலை. அது மட்டும் இல்ல, நேற்று வழக்கு பட்டியலிடப்பட்டதுமே குறைவான எண்ணிக்கையில தான் பண்ணாங்க. வழக்கமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100, 120 அந்த மாதிரி பட்டியலிடுவாங்க. நேற்று 50 வழக்குகளை ஒட்டி தான் பட்டியலிடப்பட்டிருந்துச்சு. அதனால ஒருவேளை இப்ப நம்ம வழக்கு 60வது 70வது வரிசையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 வரைக்கும் பட்டியலிட்டு போக மீதி வழக்குகள் அடுத்த வேலை நாட்கள்ல தான் போடுவாங்க. அதுதான் நடைமுறை. ஒருவேளை அவர் தலைமை நீதிபதி வராம இருந்திருந்தா வழக்கமான நடைமுறைப்படி அவர் நீதிபதி அவர் எம்.எஸ். ரமேஷ் அவங்க விசாரிச்சிருப்பாங்க. வழக்கு வந்திருக்கும். அவர் எதிர்பாராம அவர் அமர்ந்ததுனால, தலைமை நீதிபதி அமர்ந்ததுனால இவர் எம்.எஸ். ரமேஷ் அவர்கள் வேற நீதிமன்றத்துக்கு வேற இருக்கையில உட்காந்துட்டாங்க. அதனால வழக்கு பட்டியலிடப்படாம நிறுத்தி வச்சிருக்காங்க. சரிங்க. இப்போ இந்த வழக்கானது அடுத்த விசாரணைக்கு எப்போ வர்றதுக்கான தேதி எதுவும் ஒத்திவைக்கப்பட்டிருக்குதா, இல்லை தேதி எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்குதா? அப்படிலாம் தேதி குறிப்பிடப்பட மாட்டாது. இது அடுத்த வேலை நாட்கள்ல கொண்டு வருவாங்க. இப்போ என்னன்னாக்கா, அடுத்த வேலை நாட்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னைக்கோட உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த ஆண்டுக்கான வேலை நாள் இன்னைக்கோட முடிஞ்சது. இனி அடுத்து இப்போ கிறிஸ்துமஸ், நியூ இயர் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திறப்பாங்க. அப்படிங்களா? அப்ப அடுத்த வேலை நாளுங்கிறது 2ஆம் தேதி வரும். 2ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பொதுவாக ஒரு இந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள் நீண்ட இடைவெளி விட்டு கோர்ட்டு திறந்தாலும் அந்த முதல் நாளுங்கிறது கொஞ்சம் சுவாவா தான் போகும். வழக்கோட எண்ணிக்கையும் கொஞ்சமா தான் பட்டியல் போடுவாங்க. நீதிமன்றமும் கொஞ்சம் சுவாவா தான் போகும். அப்போ 2ஆவது நாள் 3ஆம் நாள் தான் வழக்கமான இயக்கத்துக்கு வரும். ஆனால் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வியாழன் வெள்ளி அந்த 2 நாள்லயுமே பட்டியல் கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. அந்த 2ஆம் நாள் 3ஆம் நாள் முடிஞ்சிருச்சுனாக்கா, 2ஆம் தேதி 3ஆம் தேதி முடிஞ்சிருச்சுனாக்கா 4, 5 மறுபடியும் சனியார் லீவு வந்துடும். அப்ப 6ஆம் தேதி தான் அடுத்த வேலை நாள். அநேகமா இந்த வழக்குகள் 2 அல்லது 3ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதிக்கு அடுத்து அப்பதான் பட்டியலிடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேதியில தான் வழக்கு வந்தால் விசாரணைக்கு வர்றதா இந்த தேதியில தான் வர்றதா இருக்கு. 2024க்கான வேலை நாட்கள் இன்னைக்கு முடிஞ்சு. ஆமா, இனி விடுமுறை தான். விடுமுறை கால நீதிமன்றத்துல இந்த வழக்கு வராது. ஸ்பெஷல் வெக்கேஷன் கோர்ட்டு போடுவாங்க. ஆனா அதுல இந்த வழக்குகள் வராது. வழக்கமான வழக்குகள் அடுத்த வழக்கமான நீதிமன்றங்கள் திறக்கும் போதுதான் அதை பட்டியல் கொண்டு வருவாங்க. அது அடுத்து 2, 3 அது 2 நாள் வேலை நாள் இருக்கு. அதுக்கப்புறம் 4, 5 சனி ஞாயிறு லீவு வந்துடும். திருப்பி 6ஆம் தேதி. சரி, இந்த 3ல வரலாம் அல்லது 6ஆம் தேதிக்கு அப்புறம் வரலாம். சரிண்ணே. இப்போ இந்த வழக்கோட தன்மை எந்த அளவில் இருக்குது, இது எந்த அளவில் முடிகிற மாதிரி இருக்குது, தள்ளுபடி கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுவாங்களா, இல்லை அடுத்ததும் சிக்கல் எது இருக்கு? எந்த வழக்கை தள்ளுபடி? நம்ம ஐயா இமானுவேல் சேனோட அந்த மணிமண்டபம் சம்பந்தமான வழக்கு.
தள்ளுபடி பண்றாங்க முதல்ல தள்ளுபடி பண்ணிருப்பாங்க. ம் இது தள்ளுபடி எல்லாம் பண்ண மாட்டாங்க. வழக்கு முறையா நடந்துகிட்டு இருக்குது. ம் முறையா தீர்ப்பு வரும். ம் ஆமா. அது நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சில நடைமுறை ரீதியான விதிகள் படிதான் நடத்துவாங்க. ம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டக்குன்னு அவங்க பெடிஷன் போடுறாங்க, நம்ம எப்படி போடுறோம், அவங்க பேசுறாங்க, நம்ம பேசுறாங்க, உடனே ஆர்டர் அப்படின்னு போட மாட்டாங்க. ம் நம்ம முறைப்படி இப்போ நீதிமன்றத்தில் அரசினுடைய தரப்பில் உள்ள விஷயங்கள் கேட்கணும், இம்பீடு போட்டவங்க விஷயம் கேட்கணும், மனுதாரர் விஷயம் கேட்கணும், இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ம் இருந்தாலும் வழக்கு தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. ம் தீர்ப்பு வரும், பார்த்துக்கலாம். தீர்ப்பு வரும். இல்லை தீர்ப்பு வந்து ஜனவரி மாதம் உறுதியாக வரும் நம்ம எதிர்பார்க்கலாமா, இல்லை அதுவும் இன்னும் நாள் நீடிக்கும் எதுவும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? அது இது வந்து நம்ம ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. ம் ஏன்னா நீதிமன்ற நடைமுறைப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னேன். இப்போ விடுமுறை வந்துருது. ம் அப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் 2 நாள் வேலை நாள். ம் அதுக்கப்புறம் திருப்பி 4, 5 போக மறுபடியும் 6ஆம் தேதி தான் வேலை நாள். ம் வேலை நாட்கள்ல வரும். ஜனவரி மாசத்துல நமக்கு தீர்ப்புகள் வரலாம். ம் ரெண்டுக்குமே ஜனவரி மாசம் வரலாம். ம் அல்லது சில காரணங்களால அடுத்து கூட தள்ளியும் கூட போகலாம். ம் என்னப்பா ஐயாவோட எப்படியும் நமக்கு 2025ல ம் சின்ன உடைப்பு விஷயமும் நமக்கு ஒரு முடிவுக்கு வரும். ம் ஐயா நம்ம தலைவருடைய வழக்கு இமானுவேல் சரணையாவுடைய வழக்கும் முடிவுக்கு வரும். ம் சரிண்ணே. ஏன்னா இப்போ ஐயாவோட அந்த நினைவிடம் வந்து நம்ம அந்த மணிமண்டபம் போய் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து நிறைவு பணி ஆயிடுச்சு. 65 இல்ல, அவங்க ஏற்கனவே அப்பநாடு மரவர் சங்கம் வழக்கு தொடுக்கும் போது ம் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து 73.5% வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். ம் இப்ப நீதிமன்றம் அடுத்த விசாரணை நாள்ல என்ன சொன்னாங்கன்னா, ம் அந்த வேலையை விரைந்து முடிச்சு ம் அறிக்கையை சமர்ப்பிங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அரசுகிட்ட. ம் அப்படின்னால என்ன ஆச்சு? அப்போ அந்த கட்டுமான பணிகளை வந்து வேகமாக முடிச்சுட்டு வந்து நீங்கள் அறிக்கை. இப்ப அவங்க ஸ்டே கேட்டாங்க, அப்பநாடு மரவர் சங்கம் ஸ்டே கேட்டாங்க. ம் நீதிமன்றம் ஸ்டே கொடுக்கல ம் வேலைக்கு. ம் அது மட்டும் இல்ல, அடுத்த 2வது வாய்தா வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, ம் இந்த பணியை விரைந்து முடிச்சு அறிக்கையை தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டி சீக்கிரமா முடின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டே சொல்லிருச்சு. கோர்ட்டு ஜட்ஜ் அப்போ தீர்ப்பு நமக்கான சாதகம் தான். ஆமா. ம் அது இந்த தீர்ப்புங்கிறது இதுவாக வருமே தவிர மற்றபடி கோர்ட்டே கட்டி முடிச்சுட்டு எனக்கு அறிக்கை கொடுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன? ஆ சரிங்க சரி. அப்போ இது இந்த வழக்கை பற்றியான மக்கள் எதுவும் குழம்ப தேவையில்லை. அது இந்த மக்களுக்கான வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ம் ம் மணிமண்டபம் கட்டி முடிச்சு எனக்கு அறிக்கையை கொடுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. ம் அதனால கட்டி முடிச்சுட்டு ம் இன்னும் சொல்ல போனா வழக்கமா கொஞ்சம் தொய்வா நடக்க வேண்டிய வேலையை நீதிமன்றத்துக்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் வழக்கு தொடுத்ததன் மூலமா இந்த பணியை விரைவுபடுத்தியிருக்கிறாங்க. விரைவுபடுத்தியிருக்காங்க. அதனால ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு இன்னொரு வகையில் நம்ம நன்றி சொல்லணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சில நாட்களை கணக்கீடு பண்ணுவாங்க, ம் சில சூழல்களை கணக்கீடு பண்ணுவாங்க. ம் அது வரைக்கும் மெதுவாக கூட நகர்த்துவாங்க கட்டட பணியை. ம் அதுக்கப்புறமா திறந்துக்கலாம் நினைப்பாங்க. ம் உதாரணம் சொல்ற தேர்தல் நெருங்கி வருது. அந்த ம் நேரத்துல வந்து அது வரைக்கும் மெல்ல மெல்ல இழுத்து அந்த நேரத்துல நம்ம திறந்தோம்னாக்கா ம் அந்த மக்கள்கிட்ட நம்ம ஒரு வாக்கு வாங்கலாம் அப்படின்னு கூட ஒரு அரசியலை கணக்கீடு செய்வாங்க. ம் ஆனா ஆப்பநாடு மரவர் சங்கம் தொடர்ந்த வழக்குனால ம் நீதிமன்றம் தலையிட்டு ம் நீ விரைந்து பணிகளை முடிச்சு அறிக்கையை கொடுங்கன்ட்டாங்க. ம் அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவங்க இன்னொரு பக்கம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ம் ஆமா. சரிண்ணே. ரொம்ப தகவலுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி. சின்ன உடைப்பு வழக்கு வந்து அதுவுமே வந்து நம்ம ஜனவரி மாதம் தான் நமக்கு ஒரு முடிவுக்கு வரும். ஜனவரி 6, 2, 3 தேதியில வரலாம், அல்லது 6ஆம் தேதிக்கு பிறகு வரலாம். சரிண்ணே சரிண்ணே. பார்க்கலாம். அதுலேயுமே நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்கண்ணே. ஆமாம். ரொம்ப தகவலுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணே. சரிங்க சார்.